இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தோட விமர்சனம். ஜேம்ஸ் கேமரன் இயக்கத்துல வெளிவந்து ரொம்பவே ஃபேமஸான அவதார் சீரீஸோட 3வது படம் தான் இது. ஏகப்பட்ட பொருள் செலவுல பெரிய விஎஃப்எக்ஸ் டெக்னாலஜிலாம் யூஸ் செஞ்சு பிரம்மாண்டமா தயாரிக்கப்பட்ட அவதார படங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பில்லியன் கணக்குல டாலர்களை அள்ளி குவிச்சு மிகப்பெரிய வெற்றி படங்களா இருந்திருக்கு. இந்த அவதார் 3 எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மேல பார்க்கலாம். முதல்ல அவதார் 1 and 2 பாகங்களை பார்த்த பிறகுதான் இந்த 3வது பாகத்தை பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் ஆமா. முதல் 2 பாகங்களையும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பாகத்தையாவது இல்ல கதை சுருக்கத்தையாவது பார்த்த பிறகுதான் இந்த படத்தை பார்க்கணும். இல்லைன்னா தலையும் புரியாது காலம் புரியாது. கதைன்னு பார்த்தா அது அந்த பண்டோரா அப்படிங்கிற கிரகத்துல தான் கண்டினியூ ஆகுது. சுருக்கமா சொல்லணும்னா நம்ம ஹீரோ ஜேக் சல்லியும் அவருடைய மனைவி நேட்ரியும் ஒரு சில கூட்டங்களோட நிம்மதியா வாழ்ந்துட்டு வராங்க. நம்ம பூமியிலேருந்து போனவங்களும் அங்க உள்ள இயற்கை வளங்களுக்காகவும் எப்படியாவது அங்கேயே செட்டில் ஆகிற முயற்சியிலேயே இருக்காங்க. அப்போ ஸ்பைடருங்கிற ஒரு பையனுக்கு மனிதனா இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்துல அந்த உலகத்திலேயே ஆக்சிஜன் மாஸ்க் உதவி இல்லாம உயிர் வாழற சக்தி கிடைக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட மனித விஞ்ஞானிகள் எப்படியாவது அவனை வச்சு ஆராய்ச்சி செஞ்சு எல்லா மனிதர்களும் அதே மாதிரி அங்கேயே வாழற சக்தியை அடைய நினைக்கிறாங்க. இதுல சாம்பல் இனம் அப்படின்னு அந்த கிரகத்துல வேற ஒரு பழங்குடி கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கும் நம்ம ஹீரோவோட நாவி இனத்துக்கும் உள்ள பகையை பயன்படுத்தி பூமியை சேர்ந்தவங்க தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்க முயற்சி செய்யறாங்க. நிறைய கிளைக்கதைகள் சண்டைகள் இதெல்லாம் நடந்த பிறகு கடைசியில என்ன ஆச்சு இதையெல்லாம் விவரிக்க முடியாத அளவுக்கு புதுமையாகவும் பிரம்மாண்டத்தோடையும் சொல்ற கதை தான் அவதார் 3. ஒரே வரியில சொல்லணும்னா அவதார் சீரீஸ்ல உள்ள 1 மற்றும் 2ஆம் பாகங்களை பார்த்து அதுல வர கதை பாத்திரங்களோட ஃபேன்ஸா உள்ளவங்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. பெரிய பிரம்மாண்டமான எஸ்எஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ் பார்க்க விருப்பம் உள்ளவங்களும் இதை பார்க்கலாம். ஆனா கதைன்னு பார்த்தா முதல் 2 பாகங்கள் மாதிரியே ரொம்பவே சாதாரணமான கதை தான் இது. ஃபிளாட்டான ரொம்பவே ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரி லைன். புதுசா எந்த கதையோ இல்ல மெசேஜும் இதுல இல்ல. இவங்க இப்படிதான் சொல்ல போறாங்க அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். அதே மாதிரிதான் கதையும் நகரும். பாத்திரங்கள்லயும் எந்த விதமான புதுமையும் இல்ல. 2 எதிரெதிர் கூட்டங்கள் அவங்களுக்குள்ள ஒத்துமை இல்லைன்னா 3ஆவதா வெளியில இருந்து ஒரு ஆள் உள்ள இறங்கி தனக்கு சாதகமா அதை உபயோகப்படுத்திக்க நினைப்பாங்க. அப்படிங்கிற அறத பழசான அடிச்சு துவைச்ச கதை கலந்தான் இது. என்ன மனிதர்களுக்கு பதிலாக இங்க ஏலியன்ஸு, பூமிக்கு பதிலாக வேற ஒரு கிரகம், நம்ம ஊர் விலங்குகள் பறவைகள் மீன்கள் மரங்களுக்கு பதிலாக வேற மாதிரி ஜீவராசிகள், அவ்வளவுதான். முதல் பாகத்துல பார்க்க பிரமிப்பா இருந்தது இதெல்லாம். இப்போ இது ரொம்பவே சலிப்பு தட்டி போச்சு. கதையோ பாத்திரங்களோ கருத்துக்களோ காட்சிகளோ எதுலேயுமே புதுமையோ வித்தியாசமோ இல்லை ஆழமோ இல்லை. இந்த படங்களுக்கு இருந்த ஒரே ஸ்ட்ரெங்தான விஎஃப்எக்ஸும் இப்போ அலுப்பு தட்டி போனதுனால ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிடு இந்த படம். அதீதமான நீளம், சொல்ல வர சாதாரண விஷயத்த கூட நீட்டி முழக்கி சொல்ற விதம், விஎஃப்எக்ஸ் ஓவர் டோஸ் எல்லாமே சேர்ந்து எப்படா படம் முடியும் அப்படின்னு ஆயிடுது. ஆனா பார்த்தா இன்டர்வல் தான் வருது. பாத்திரங்களுக்கு மேல ஒரு அட்டாச்மெண்ட் நமக்கு ஏற்பட மாட்டேங்குது. அதனால இந்த மாதிரி எமோஷனல் கனெக்ட் இல்லாததுனால வர சண்டையோ சோகமோ நம்மளை பாதிக்கிறதே இல்லை. என்னமோ நடக்குது, யாரோ யாரோடைய சண்டை போடுறாங்க, யாரோ சாறாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு தோணுது. அப்ப இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னா ஹார்ட்கோர் அவதார் ஃபேன்ஸை கூட இந்த படம் திருப்திப்படுத்துமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம்தான். வெறும் இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்காக யாராவது படம் பார்க்குறவங்க இருந்தா ஒன்னா இதை பார்க்கலாம். மீறி பார்க்கணும்னா தமிழ் டப்பிங்லேயே இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டான டப்பிங் கூட செஞ்சுருக்காங்க. குடும்பத்தோடையே போய் 3Dயில் கூட பார்க்கலாம் இந்த படத்தை. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4 out of 10 stars. மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.